வல்லாரை அப்படின்னாலே நமக்கெல்லாம் நினைவுக்கு வர்றது மூளைக்கு நல்லது அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா அதை தாண்டி இந்த வல்லாரையில நிறைய ஊட்டச்சத்துக்களும் சத்துகளும் இருக்கு. அது என்னங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். வல்லாரையில 2 ரகங்கள் இருக்கு, நீர் வல்லாரை, நாட்டு வல்லாரை. இந்த நாட்டு வல்லாரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாட்டு வல்லாரை சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே உணவுல எடுத்துக்கலாம். மூளைக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. நினைவு சக்தியை அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. இது நிறைய மாத்திரைகளாகவும் இப்போ விற்பனை செய்கிறாங்க. மிட்டாய்களாகவும் கிடைக்குது, பொடியாகவும் கிடைக்குது. தோசை பொடி, இட்லி பொடி, வல்லார பொடி இப்படியெல்லாம் கூட கிடைக்குது. சாத பொடியாக கூட கிடைக்குது. ஆனால் நம்ம இந்த வல்லார கீரையாவுமே கூட அதிகமாக உணவில் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதோடைய முழு சத்தையுமே நம்ம கிரகிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வல்லாரையில் மூளையை தாண்டி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. என்ன அப்படின்னா நமக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, தாதுக்கள் இருக்குது, தாது உப்புகள் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாதி நோய்கள் செரிமான கோளாறுனால வரக்கூடியது தான். அப்போ இந்த வல்லாரையில் அந்த செரிமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமும் இருக்குது. ரத்தத்துக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. எலும்புக்கு ரொம்ப வலு சேர்க்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நாட்டு வல்லாரை அப்படின்னா இதை நம்ம எப்படி அடையாளம் காண்றதுன்னா, வலுவழுப்பு தன்மையோடு இருக்காது, சொரசொரப்பு தன்மையோடு இருக்கும். இந்த இலையை பார்க்கும்போது உங்களுக்கே நல்ல தெளிவாக தெரியும். இதில் இந்த நீர் வல்லாரைங்கிறது வளவளப்பு தன்மையோடு இருக்கும். நாட்டு வல்லாரைங்கிறது இந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இது ஒரு கொடியாக வளரக்கூடிய தாவரம், கொடி தாவரம். இந்த மாதிரி வேர் பகுதியோட ஒரே ஒரு இதை எடுத்து நட்டுட்டோம் அப்படின்னாலே தானாக படரக்கூடியது. ஈரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வளரும், நீர்நிலைகளில் பார்க்க முடியும். ரொம்ப இயல்பாக வளரக்கூடிய தாவரம் தான். நாம் நம்ம வீட்டில், மாடி தோட்டத்தில், வீட்டு ஓரங்களில் நடவு செஞ்சு வச்சுக்க முடியும். அப்பப்போ கீரைகளை அறுவடை செஞ்சுட்டோம் அப்படின்னாலே இதுலேருந்து பக்க கிளைகள், கொடிகள் ஓடி நிறைய படரும். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான பயனுள்ள மூலிகை தாவரங்களையும் கீரைகளையும் நம்ம கண்டிப்பாக நம்ம வீடுகள் தோறும் வளர்க்கணும். நன்றி.